உங்க மகனுக்கு மூளைக்கு போற நரம்புல சின்னதா அடைப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால அவர் சுயநினைவு இல்லாம இருக்காரு. சர்ஜரி ஆபரேஷன் பண்ணாதான் கோமால இருக்கிற அவியலை மீண்டு கொண்டு வர முடியும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உங்க மகனை சீக்கிரம் காப்பாத்த பாருங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கேயா போவேன்? அப்பா, பாட்டி பாட்டி அழாதீங்க பாட்டி. ஏற்கனவே கடனை வாங்கி வீட்டை வாங்கிதான் இப்போ ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ திடுமுக்குன்னு 1.5 லட்சம் ரூபாயை எங்க போய் யாருகிட்ட கேட்டு வாங்குறது? பியாத்திமா, அதான் தாத்தா உனக்கு பொம்மை ஒண்ணு வீட்டுல வாங்கி தந்தனே. இந்த சிங்க பொம்மைய நீ தம்பிக்கு கொடுத்துருமா. முடியாது தாத்தா, இந்த பொம்மைய நான் தம்பிக்கு கொடுக்க மாட்டேன். ஏம்மா? இந்த சிங்க பொம்மைய தம்பிக்கு கொடுத்தா இந்த சிங்கம் தம்பிய கடிச்சிரும். அதனால நான் தம்பிக்கு இந்த சிங்க பொம்மைய கொடுக்க மாட்டேன். இந்த சின்ன வயசுலயே என் பேத்தி விவரமா பேச பழகிட்டா. சிங்கம் பொம்மை. சிங்கம், ஆமா சிங்கம். ஏம்மா பேத்தி, விடிஞ்சிருச்சாமா? இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல விடிஞ்சிரும். ஏன் பாட்டி கேக்குறிய? ஏம்மா பேத்தி, அதான் சிங்கம் நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வரும்ல? அட ஆமா, நானும் மறந்தே போயிட்டேன். சிங்கம் கொண்டு வந்த அந்த ரூபாவை வச்சு என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணலாம். ஐயா டாக்டர், 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 நர்சம்மா, நர்சம்மா, என் பையனுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணுங்க. வாவ், வெரி குட் பாட்டியம்மா. பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமா நர்சம்மா, இன்னும் 1/4 மணி நேரத்துல சிங்கம் வந்து பணத்தை கொடுத்துரும். நீங்க சீக்கிரமா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட்? சிங்கம் வந்து பணத்தை கொடுக்குமா? யாபல ஜோப்புக்குள்ள கைய விட்டுட்டு என்ன யோசிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணு. இங்க பாருங்க பாட்டியம்மா, பணத்தை கொடுக்காம ஆபரேஷன் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதை மீறினா ஹாஸ்பிட்டலோட புரோட்டோகாலை மீறின மாதிரி. யாபல அதான் இன்னும் 1/4 மணி நேரத்துல சிங்கம் வந்து பணத்தை கொடுத்துருன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன புரோட்டோகால், எஸ்டிடி கால், ஐஎஸ்டி கால்னு இருக்கா? பாட்டி பாட்டி அமைதியா இருங்க பாட்டி. இன்னும் 1/4 மணி நேரம் தானே, செத்த பொறுமையா இருப்போம் பாட்டி. எப்படியும் சிங்கம் வந்து பணத்தை கொடுத்துரும். இன்னும் 1/4 மணி நேரம் தானே? அம்மா, தலையில மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச காரி, உன் முட்டை கண்ணை நல்லா திறந்து வச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிங்கம் கட்டு கட்டா பணத்தை ஒரு பேக்ல போட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்கும் பாரு. சிங்கம் வந்து பணத்தை கொடுக்குமா? ஒருவேளை மென்டல் பாட்டியா இருக்குமோ? அடியே மஞ்ச முடிக்காரி, மெண்டல்னு சுண்டல்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 1/4 மணி நேரத்துல இந்த கிழவி யாருன்னு உனக்கு தெரியும் பாரு. எலை நல்லா தெரியுமால, இந்த ஹாஸ்பிட்டல் தானா? ஆமா அண்ணாச்சி, விசாரிச்சதுல இந்த ஹாஸ்பிட்டல்னு தான் சொன்னாவ. அப்ப சரி, எல்லாரும் உள்ள வாங்கடே. அந்த குடும்பம் நம்ம கிட்ட மாட்டுனாவடே. எங்க பாரு நர்சு பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிங்கம் வரப்போகுது. நீ அப்படியே வாயடைச்சு நிக்க போறா பாரு.
ஆ அட பாவி பயலுவலா நீங்களோட என்ன ஆயா சிங்கம் சிங்கம்னு சும்மா உருமிட்டு இருக்கிறா? எடு உங்களுக்கு நாங்க இங்க இருக்கோம்னு எப்படி தெரியும்? அது நேரா உன் வீட்டுக்கு போனோமா, ஒரு ஆளையும் காணோம், கதவு பூட்டி கிடந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அச்சச்சோ குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயோ ஓடிட்டாளுங்களாட்டுக்குன்னு பயத்துல நிக்கிறப்பதான் அந்த வழியா வந்த ஒரு ஆளு முனியாண்டி பையன் நெஞ்சு வழியில கடந்தான்னு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிருக்கா அவன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே ஓடோடி வந்துட்டோம். இங்க பாருங்கய்யா, நாங்க தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாயா 18 நாளா தொடர்ந்து கொடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு என் மவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம அந்த ஆளு கிடக்காயா. நாங்களே குடும்பத்தோடு நொந்து போயிருக்கோம் ஐயா. தயவு செஞ்சு ஒரு 5 நாளுக்கு மட்டும் பணத்தை கேட்காதீ ஐயா. என் மவன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் சத்தியமா திருப்பி கொடுத்துருவா ஐயா. அட என்ன பாட்டியம்மா, நான் பணத்துக்காக தான் இங்க வந்தேன்னு நினைச்சீங்களா? பின்ன இங்க பாருங்கம்மா, உங்க மகனுக்கு நான் கடன் கொடுத்த கடன்காரனா இருக்கலாம், ஆனா கல்லஞ்சிக்காரன் இல்லம்மா. நீங்களே ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமையில இருக்கிறப்போ உங்ககிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ண நான் வரலம்மா. இந்த பைக்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. இந்த பணத்தை வச்சு உங்க பையன் முனியாண்டிய காப்பாத்துங்கன்னு சொல்லதாமா வந்தேன். என்னது? இங்க பாருங்க பாட்டியம்மா, நான் கடன்காரனா இருக்கலாம், ஆனா கல்லஞ்சிக்காரன் கிடையாது. எங்க கிட்ட கடன் வாங்குறவனா அழிஞ்சு போகணும்னு நாங்க ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டோம். கடனுக்கு காசு கொடுக்கும்போது கூட அவன் நல்லபடியா இருக்கட்டும், நல்லபடியா வாழ்க்கையில ஜெயிக்கட்டும்னு நினைச்சுதாமா பணத்தை கொடுப்போம். நாங்க எல்லாருமே அவ்வளவு ரொம்ப மோசமானவங்க கிடையாது பாட்டியம்மா. இந்தாங்க பாட்டியம்மா, இந்த பையில இருக்கிற பணத்தை வச்சு உங்க மகனுக்கான ஆபரேஷன் செலவு பண்ணி முனியாண்டிய உசுரோட திருப்பி கூட்டுவாங்க. ஐயா, பெருமாள் அண்ணாச்சி, நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்யா. அதெல்லாம் எதுக்கு பாட்டியம்மா, சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு ஆபரேஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவன் நல்லவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சானா அது யாரு மூலியமா வேணாலும் உதவி பண்ணுவான்னு இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நர்ஸ் பாப்பா, இதுல இருக்கிற 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு என் மகன் முனியாண்டி உசுரை எப்படியாச்சும் காப்பாத்துமா. ஐயா மகராசர்களா, நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து என் மகன் உசுரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய இந்த கிழவி சாவர வரைக்கும் மறக்க மாட்டேயா. கண்டிப்பா நீங்க கொடுத்த இந்த ரூபாவை நான் எப்படியாச்சும் சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துறேன்யா. அட என்ன பாட்டியம்மா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிய, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அமைதியா இருங்க. பாட்டியம்மா, என்னாச்சு? பாட்டியம்மா, என்ன விளையாடுறீங்களா? இந்த பையில காசெல்லாம் இல்ல, கட்டு கட்டா 2 ரூபா ப்ரூ காபி தூள் பேக்கெட் தான் இருக்குது. என்னது, காபி தூள் பாக்கெட்டா? பெருமாள் அண்ணாச்சி, என்னதையா இது? என்ன ஆயா, ஒரே சீன்ல வில்லனா இருக்கிறவ ஹீரோவா மாறிட்டானேன்னு நம்பிட்டியா? எதுக்கு இப்படி ஏமாத்துனீங்க? அது இன்னும் கொஞ்ச நாள்ல ஏப்ரல் ஃபூல் வரப்போகுதா, அதுக்கு தான் ஆயா உன்னை அட்வான்ஸ்டு ஏப்ரல் ஃபூல் பண்ணோம். ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல், டிச்சுக்குள்ள விழுந்தா காபி தூள். அட பாவிகளா, நானே என் மவன் அந்தால கிடக்கானேன்னு வருத்தத்துல இருக்கிறேன். இந்த கிழவின்னு பார்க்காம வயசான பொம்பளைய போய் ஏமாத்திருக்கீங்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்களாடா.
வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. நான் ஒரு கை பார்க்கிறேன், பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். இந்த ஆயா உன் மகன் முனியாண்டி போய் சேர்ந்துட்டான்னா மறக்காம போன் போட்டு சொல்லு. அவனுக்கு பெரிய சைஸ் மாலையா வாங்கி போடணும்ல. அடே என்னடா சொன்னீங்க? என் மாமா முனியாண்டிய பார்த்து என்னடா சொன்னீங்க? யாய் கிளவி, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா ஏன் சட்டைய பிடிப்பா? ஒன்ன போ வெளியா பாட்டி. டேய் டேய், சிங்கம் பணத்தை கொடுக்குது பாருங்கடா, சீக்கிரம் சிங்கத்தை பிடிங்க. அண்ணாச்சி, சிங்கம் நம்மளதான் அடிக்க போகுதுன்னு நினைக்க. டேய் டேய், ஓடுங்கடா ஓடுங்க. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அச்சச்சோ. சிங்கம். செக்யூரிட்டி, சிங்கம் வந்துருச்சு, ஓடுங்க. இங்க பாரு பேத்திமா, தம்பி அழுறான் பாரு. உனக்கு தான் வீட்ல ஒரு பொம்மை இருக்குல்ல, இந்த சிங்கம் பொம்மைய தம்பி கிட்ட கொடுத்துருமா. பாவம் தம்பி அழுறான் பாரு, சீக்கிரம் அந்த பொம்மைய தம்பி கிட்ட கொடுமா. கொடுக்க மாட்டேன் தாத்தா. இந்த சிங்க பொம்மைய தம்பி கிட்ட கொடுத்தா சிங்கம் தம்பிய கடிச்சிரும். ஏய் ஏய், கிட்ட வராத. சூ 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 சூ. இந்த தம்பி பொம்மைய வச்சுக்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, இந்த போட்டோல இருக்கிற பூனைய எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? சாரி பாப்பா, இந்த பூனைய நான் பார்த்தது இல்லம்மா. நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டி, இது சாதாரண பூனை மாதிரி இருக்காது. பேண்ட் சட்டெல்லாம் மாட்டிருக்கும். இல்ல பாப்பா, நான் அப்படி ஒரு பூனையெல்லாம் பார்த்ததே இல்லை. எல பூனை, எல்லா இடத்துலயும் விசாரிச்சுக்கிட்டே இருக்க, நீ எங்கல போனா? ஆ, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. என்னாச்சு? ஏன் ஓடுறீங்க? சிங்கம் வந்துட்டு இருக்குது, எல்லாரும் ஓடுங்க. வாட்? சிங்கமா? அச்சச்சோ, ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. என்னது சிங்கமா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம்